திரையுலகிற்கே பேர் அதிர்ச்சியான சம்பவமானது தற்போது நடந்திருக்கு. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் காலமானதாக ஒரு தகவல் இப்ப வெளியாகி வந்திருக்குங்க. இந்த விஷயத்தை கேட்டதற்கு பிறகு தமிழகமே பாத்தீங்கன்னா அதிர்ச்சி அடைந்திருப்பதாகவே நம்ம தெரிவிக்கலாம். அதாவது என் இனிய தமிழ் மக்களே என்கிற பாசத்திற்குரிய பாரதி ராஜாவின் குரல் அரை நூற்றாண்டு காலங்களாகவே தமிழ் சினிமா ரசிகர்களின் இதயத்தை வருடி கொடுத்த நிலையில பாத்தீங்கன்னா மீளா தூக்கத்திற்கு சென்றுள்ளார் அப்படின்ற ஒரு தகவல் இப்ப வெளியாகி வந்திருக்குங்க. தமிழ் சினிமாவை ஸ்டுடியோகளுக்குள் இருந்து கிராமத்து மண் வாசனைக்கு கூட்டி சென்ற இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுக்கு 84 வயதாகி இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. அவர் இன்று அதிகாலை காலமானதாகவும் ஒரு தகவல் வெளியாகி வந்திருக்கு. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா தமிழக மக்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்திற்கும், அதாவது சினிமா துறையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு சம்பவமாகவே இருக்கிறது. இவரது மறைவு செய்தி கேட்டு ஒட்டுமொத்த திரை உலகினரும் பார்த்தீங்கன்னா உலகெங்கும் உள்ள தமிழ் சினிமா ரசிகர்களும் அதிர்ச்சியிலும் பெருஞ்சோகத்திலும் ஆழ்ந்துள்ளதாகவும் நம்ம தெரிவிக்கலாம். கடந்த சில காலமாகவே பார்த்தீங்கன்னா வயது முதிர்வு காரணமாக அது மட்டுமில்லாமல் அத்தியாவசிய உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டு வந்த இயக்குனர் பாரதி ராஜா அதற்காக தீவிர சிகிச்சை பெற்று வந்தாருங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா இவருக்கு உடல்நிலை சரியில்லை என்ற தகவல் வெளிவந்தது. அதற்கு தீவிரமாக சிகிச்சை அளித்து வந்த இவர் தற்போது காலமானார் என்ற தகவல் வெளிவந்திருக்கு. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா தமிழகத்திற்கு பேர் அதிர்ச்சியான ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில இன்று அதிகாலை சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த வேளையில சிகிச்சை பலனின்றி அவரது உயிர் பிறந்ததாகவும் ஒரு தகவல் வெளியாகி வந்திருக்குங்க. தமிழ் சினிமாவின் போக்கையே மாற்றி எழுதிய ஒரு சகாப்தம் இன்றுடன் நிறைவடைந்துள்ளது அப்படின்றத நிச்சயமா நம்ம தெரிவிக்கலாம். தன்னுடைய தனித்துவமான முத்திரையால் தமிழ் திரை உலக தரத்திற்கு உயர்த்தியவர் பாரதி ராஜா அப்படின்னு நம்ம தெரிவிக்கலாம். திரையரங்குகளில் பார்த்தீங்கன்னா அதுவரை இருந்த நாடகப்பாணி சினிமாவை உடைத்து 16 வயதினிலே திரைப்படம் மூலம் தமிழ் திரையுலகில் புதிய புரட்சியை ஏற்படுத்தி இருந்தாருங்க. இதனைத் தொடர்ந்து சிகப்பு ரோஜாக்கள், அலைகள் ஓய்வதில்லை, மண் வாசனை, வீதம் புதிது, முதல் மரியாதை, பசும்பொன், கருத்தம்மா, பொம்மலாற்றம் மற்றும் கிழக்கு சீமையிலே உள்ளிட்ட எண்ணற்ற காவியங்களை தந்து தமிழ் சினிமாவின் இயக்குனர் இமயமாக அசைக்க முடியாத சிம்மாசனத்தில் அமர்ந்தவர் அப்படின்னு இவரை நம்ம சொல்லலாங்க. இவரது மறைவு செய்தி வெளியானதை தொடர்ந்து திரை உலகை சேர்ந்த முன்னணி நடிகர்கள், இயக்குநர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்திற்கு விரைவில் வந்து அவருடைய குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்து வருவதாகவும் ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் மறைவுக்கு திரை உலகினர், பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களது இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர். இவருடைய இறுதி சடங்கு குறித்து இன்னும் நிறைய தகவல் வெளியாகி வரும். பாரதி ராஜா என்பவர் யார்? ஸ்டுடியோக்களில் முடங்கிய திரை உலகை கிராமத்து மண் வாசனைக்கு கூட்டி சென்ற கலை வித்தகன் அப்படின்னு இவரை நம்ம தெரிவிக்கலாம். தமிழ் திரையுலகில் இயக்குனர் இமயமாக இவர் இதுவரை இருந்து வந்தாருங்க. அதாவது எத்தனையோ புகழ்பெற்ற நல்ல படங்களை எடுத்து வந்த இயக்குனராக இவரை நம்ம பார்க்கலாம். அதாவது முக்கியமாகவே இவர் கிராமத்துப்புற கதைகளில் ரொம்பவே ஒருவரை பெருமைப்படுத்திய ஒரு நபராகவும் இவரை நம்ம தெரிவிக்கலாம். அதாவது கிராமத்து கதைகளை வைத்து வெற்றிகரமாக நிறைய படங்களை எடுத்து வந்தார் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல சொல்லலாங்க. இப்படி போற்றப்படக்கூடிய பாரதி ராஜாவின் திரைப்பயணமும் வாழ்வும் தமிழ் சினிமாவின் அழகியலையும் அடையாளத்தையும் தலைகீழாக மாற்றி போட்ட ஒரு வரலாற்று புரட்சியாகவும் பார்க்கப்படுகிறது. எளிய மனிதர்களின் வாழ்வியலையும் மண்ணின் ஆன்மாவையும் திரைக்கு கடத்திய அந்த பெருங்கலைஞனின் சாதனைகளும் பெருமைகளும் தமிழ் நெஞ்சங்களில் என்றும் அழியாத வடுகளாய் நிலைத்திருப்பவை அப்படின்னு நம்ம தெரிவிக்கலாம். யார் இந்த பாரதி ராஜா என்று கேள்வி கேட்டீங்கன்னா, தேனி மாவட்டம் அள்ளி நகரம் என்ற எளிய ஊராட்சியில் பெரியமாத்தேவர் மற்றும் மீனாட்சியம்மல் என்கிற கருத்தம்மாள் தம்பதியருக்கு 1949 ஆண்டு ஜூலை மாதம் 17ஆம் தேதி பிறந்தவர் இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள். பெற்றோர் இவருக்கு இட்ட இயற்பெயர் சின்னசாமி என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த பாரதி ராஜா என்பவர் யார் என்று கேட்டீங்கன்னா,
சினிமா மீது கொண்ட தீரா காதலால் சென்னைக்கு வந்த இவர் பல முன்னணி இயக்குநர்களிடம் உதவி இயக்குநராக பணிபுரிந்து சினிமாவின் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டாருங்க. அந்த ஆரம்ப கால போராட்டங்களும் வறுமையும் அனுபவங்களுமே பிற்காலத்துல தமிழ் சினிமாவை உலுக்கியெடுத்திய ஆகச் சிறந்த படைப்புகளை உருவாக்குவதற்கு அடித்தளமாக அமைந்ததாகவும் நம்ம சொல்லலாம். 1977 வெளியான 16 வயது நிலை திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானார் பாரதிராஜா. அதுவரை பார்த்தீங்கன்னா சிட்டிங்களுக்குள் முடங்கி கிடந்த தமிழ் சினிமாவை திறந்த வழிக்கு, குறிப்பாக கிராமத்து மண் வாசனைக்கு கூட்டி சென்றாருங்க. தமிழ் சினிமாவுடைய போக்கையை மாற்றியவர் அப்படின்னு இவரை நம்ம தெரிவிக்கலாம். இவர் நிறைய சாதனை மிக்க படங்களை படைத்து நிறைய வெற்றியை பெற்று இருக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். இவருடைய படங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தமிழர்களுடைய கலாச்சாரத்தை வைத்திருக்கக்கூடிய படங்களாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவருடைய படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காவிய படமாகவும் பார்க்கப்படுகிறது. தன் தாயின் நினைவாக அவர் எடுத்த கருத்தம்மா திரைப்படம் பார்த்தீங்கன்னா பெண் சிசு கொலைக்கு எதிரான மிகச்சிறந்த சமுதாய பதிவாக மாறியது. அவரது பெருமைகளில் இதுவும் ஒன்றாக நம்ம தெரிவிக்கலாம். பாரதிராஜாவின் ஆக சிறந்த சாதனைகளில் ஒன்று தமிழ் சினிமாவிற்கு அவர் தாராளமாக வாரி வழங்கிய மனிதவளமாகவே சொல்லப்படுது. அதாவது ராதிகா, ராதா, ரேவதி, ரஞ்சிதா போன்ற முன்னணி கதாநாயகிகளை, கார்த்திக், நெப்போலியன் போன்ற உன்னதமான கதாநாயகர்களையும் திரையுலகிற்கு அறிமுகப்படுத்தி அவர்களை பட்டை தேத்திய வைரங்களாக மாற்றிய பெருமை எவரையே சாரோ அப்படிங்கிறத நிச்சயமா தெரிவிக்கலாம். இயக்குனராக புகழின் உச்சியை அடைந்தவர் பிற்காலத்தில் ஒரு முதிர்ச்சியான நடிகராகவும் தன் முத்திரையை பதித்து இருந்தாருங்க. சமீபத்தில் வெளியான சிற்றம்பலம், மகாராஜா போன்ற திரைப்படங்களில் இவரது யதார்த்தமான உணர்வு பூர்வமான நடிப்பு ஒட்டுமொத்த ரசிகர்களின் இதயங்களையும் உருகச் செய்தது. இந்த திரையுலகிற்கு அவர் ஆற்றிய இந்த இணையற்ற பங்களிப்பை பாராட்டி கடந்த 2004 இந்திய அரசு இவருக்கு உயரிய பத்மஸ்ரீ விருதை வழங்கி கௌரவித்து வந்ததுங்க. இந்தனை புகழும் பெருமைகளும் கொண்ட இந்த மாபெரும் கலைஞனின் சொந்த வாழ்க்கை ஒரு தத்துவமான சோகத்தை உள்ளடக்கிறது. இவருக்கு மகன் ஜனனி என 2 பிள்ளைகள் பிறந்த நிலையில கடந்த ஆண்டு மார்ச் 25 இவரது மகன் உடல்நலக் குறைவால் காலமானார். தன்னுடைய முதுமை காலத்துல மகனை பறிகொடுத்த அந்த பாசமுள்ள தந்தையின் சோகம் உலகிற்கு பல உணர்ச்சிகரமான காவியங்களை தந்த ஒரு படைப்பாளியின் வாழ்வில் நீண்ட ஆகப்பெரிய துயரமாக இருந்தது. கோடிக்கணக்கான ரசிகர்களின் இதயங்களை வசப்படுத்திய அந்த இயக்குனர் இமயம் தன் வாழ்வின் இழப்புகளையும் தாண்டி தமிழ் சினிமாவின் வரலாற்றில் என்றும் அழியாத பெருமைக்குரிய ஒரு சகாப்தமாக வீழ்ச்சியிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிவிக்கலாம். மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.